கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy and privilege to see all my Facebook friends through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. இயேசுவோட நேரம் என்று சொல்லி இந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. ஜனங்களை தொடுகிற நேரம், ஜனங்களை விடுதலையாக்குகிற நேரம், எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு வேளைக்காலமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அநேக ஊழியர்கள், மூத்த போதகர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறேன். அதுக்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை ஏதாவது சிறு குறைபாடுகள் இருக்குமானால் தனிப்பட்ட ரீதியில போன் வழியாக நீங்க சொல்வீர்களா, அதை நான் சரி செய்ய பரிசுத்த ஆவியான அன்னர்களுக்கு செய்வாராக. தொடர்ந்து அன்பானவர், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் உபவாசத்தோடைய வல்லமை, the power of the fasting. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் தொடர்ந்து இன்றைக்கு பார்ட் 2 இரண்டாவது பகுதியாக அந்த உபவாச ஜெபமானது நம்முடைய சரீரத்தை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியாக தேவன் கடந்த வாரம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த உபவாசம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அது வல்லமையாய் கிரியை செய்கிறது என்பதை சில காரியங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுது 8ஆம் வசனத்துல பார்க்கும் போதோ, சத்துருவானவன், பிசாசானவன், அவன் என்ன செய்கிறான் சொன்னா, ஒரு மலையின் மீது கொண்டு போய் சகல ராஜ்யத்தை அவன் காட்டினான் என்று வேதம் நமக்கு சொல்லு. இந்த உலகத்தையே ஒரு வினாடியில காட்டினான். அன்பானவர்கள், நல்லா கவனிங்க. உலகத்தை படைத்தவர் கடவுள், உலகத்தை படைத்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஆளுகை பண்ணுகிறவர் அவர் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா ஒரே வினாடி அவன் சொல்லி சொல்றா, இவைகளெல்லாம் நான் தான் படைத்தேன், பாரு, இந்த ராஜ்யங்களை பாரு, இந்த உலகங்களை பாரு என்று சொல்லி இயேசுவை தந்திரமாய் வஞ்சிக்கை பார்த்தான். அன்பானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த உபவாச நாளிலே அவர் உபவாசத்தில் இருக்கும் போதோ அவனுடைய காரியத்தை ஜெயித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னத்தை ஜெயித்தார்னா, உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, முதலாவது நமக்கு சோதனை பிரச்சனை எங்க ஆகுறதுன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிறதான பலவீனத்துல, மாம்சத்துல நடக்கிறது. இரண்டாவது பாருங்க, நமக்கு வருகிற சோதனை எங்க தெரியுங்களா, உலகத்துல வருகிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்கள், நல்லா நீங்க கவனிங்க. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் பலவீனம் படுகிற இந்த உலக வாழ்க்கையில, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பலவீனப்படுகிற இந்த உலக வாழ்க்கையில, சில வாலிப தம்பிங்க தங்காச்சிங்க இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, நான் ஊழிய பாதையில கேட்டிருக்கானா, நீங்க பண்ணுகிற காரியங்கள்லாம் நல்லதுதான், ஜெபிக்கு நல்லதுதான், ஆனா உலகத்துக்குள் நாங்க போகும் போதோ எங்களால கொஞ்சம் கடினமா இருக்கிற இந்த உலகத்தை ஜெயிக்க, உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஜெயிக்க என்று ஜனங்க, வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறதை கேட்கிற அன்பானவர்களே. ஆனா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணும் போதோ, ஹல்லேலூயா, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போதோ, எந்த மானவான உலக போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமே வேற, நம்மளே வேற. அன்பானவர்களே, வேதத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க என்று சொல்றாரு, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க என்று மத்தேயு 13:14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் உலகம் என்று சொன்னா உப்பற்ற சுவாபங்கள் இருக்கும், உலகம் என்று சொன்னால் இருள் இருக்கும், உலகம் என்று சொன்னா பல காரியம் இருக்கும். இப்படியான உலகத்துல நான் உன்னை உப்பாய் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமா எழுதி வைத்திருக்க. நல்லா நம்ம அறிஞ்சு கொள்ளுறோம். இந்த உபவாச ஜெபம் அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை உங்களை வெற்றியாய் வாழ வைக்கும் என்பதை நான் சந்தேகம் இல்லாமல் சொல்லிக் கொள்கிறேன். சில காரியங்களை பாருங்க. எபேசியர் 2:2 நீங்க பாருங்க. முன்னே நீங்க இந்த உலக போர்க்கில, உலக கலாச்சாரத்துல இருந்திருக்கிற என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேச பட்டணத்துக்கு சொல்லுவது நம்ம பார்க்க முடியாம, முன்னே உலக கலாச்சாரத்துல இருந்தோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கும் பாருங்க, நிறைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவங்க, ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்துவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவங்க உலக கலாச்சார
கலாச்சாரத்துல மூழ்கி போய் இருக்கிறாங்க, உலக கலாச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க அன்பானவர்களே. ஆனா நான் உங்களுக்கு நிறைய பாருங்க, திருமணமானா ஒரு சில காரியங்கள் கலாச்சாரங்களை செய்கிறது, சாவு ஆனா சில கலாச்சாரம், இதெல்லாம் உலக கலாச்சாரம், the tradition of the world, உலக கலாச்சாரத்துல இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முன்னே நீங்க இருந்தீங்க, இப்போ நீங்க இருக்கக்கூடாது என்று அந்த 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதுகிறார் அன்பானவர்களே. உலக கலாச்சாரம் எத்தனை கிறிஸ்தவர் பாருங்க, வீடு ஓபன் பண்ணா நேரத்தை பார்க்கிறதோ, சில அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் விரோதமாய் செய்கிறான். காரணம் என்ன? உலகத்தின் ஆவி அவர்களை பிடித்து விட்டிருக்கிறது அன்பான. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறவில்லை என்று சொல்ல. உலகம் இன்றைக்கு ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுகிறது, உலகம் ஜனங்களை இழுக்கிறது அன்பானவர்களே. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி ஃபாஸ்டிங், உபவாசத்தோட தேவ சந்நிதியில நாம் கதறும் போதோ தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிற சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். வேதத்துல பல உலகத்தை பத்தி பல வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஒரு 3 காரியத்தை சொல்லி இந்த வசனத்தை முடிக்காது. Just I want to share with you what is world, உலகனா என்ன என்ற 3 காரியங்களை சொல்லி நான் உங்களோட கூட முடிவு. நம்பர் 1, நல்லா கவனிங்க. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் சொல்லுகிறது, உலகம் என்று சொன்னா மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெரு. What is world? It is a full of lust. Hallelujah. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை. இன்னும் சொல்ல போன இந்த இச்சை என்ற வார்த்தைக்கு பாவம் என்று சொல்ல அன்பானவர்களே. ஆண்டவர் இந்த உலகத்தை படிக்கும் போதோ பாவம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல் ஒரு சுத்தமான இந்த உலகத்தை படித்தா, எப்பொழுது பிசாசான உலகத்துக்குள்ள அவன் வந்தானோ விழுந்தானோ அப்பொழுது இந்த உலகத்தை சின்ன பின்னமாய் மாற்றி விட்டார் அன்பானவர்களே. இன்றைக்கு சிலர்களை நல்லா கவனிக்க, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல, சிலர்களை இந்த உலகம் பாவத்துல நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல பாவம் செய்யணும்னு சொன்னா தூரமாய் செய்வாங்க. இன்றைக்கு பாவங்கள் தலைவெழுத்தி கொண்டு ஆறுகிறது உலகத்துல. ஆணுக்கு ஆணு திருமணம், பெண்ணுக்கு பெண்ணு திருமணம். இன்றைக்கு பார்க்கும்போது வேதனையா எத்தனையோ வெளி தேசங்களில் இது போதகர் நடத்தி வைக்கிறது காரணமா இருக்கிறதுனால. காரணம் என்ன? உலகத்தின் பாவம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போதோ நோவாவின் காலத்துல நடந்ததை போல நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை பார்க்கும் போது பலவிதமான பாவங்களை பத்தி தேவ ஆவியானவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து உருவாகிறது? உலகத்திலிருந்து உருவாகிறது. ஹல்லேலூயா. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல, அநீதி நிறைஞ்ச உலகத்துல, இச்சைகள் நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் எவ்வளவு அது பாவம் அவலட்சணமா இருக்குது. ஆணோட ஆணு திருமணம், பெண்ணோட பெண்ணு திருமணம், பல காரியங்கள் பாவம் பெருகி விட்டு இருக்குது அன்பானவர்களே. இப்படியான பாவ உலகத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க, நம்மை வெற்றியாய் வாழ வைக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரிடத்துல உபவாசத்தோட இந்த சரீரத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சாப்பிடாம, ஆண்டவரே நான் உலகத்தை ஜெயிக்கணும் என்று சொல்லும் போதும் நிச்சயமா இந்த உபவாசம் உங்க உலக பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பர் 2, 2வதாக வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த சீடுடைய பேரபல சொல்லும் போது பார்க்கும் போது வேதம் சொல்லுது நமக்கு, அந்த இடத்துல சொல்ல உலகத்தின் கவலை. ஹல்லேலூயா. விதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, ஒரு விதை என்ன ஆகுதுன்னா உலக கவலைனால என்ன பண்ணுங்க சிக்குண்டு போகிறது என்று மார்க் 4:19 சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல கவலையா இருக்கிறாங்க, வேதனையா இருக்கிறாங்க. என்ன தேற்ற ஆள் இல்லை, என்ன கவனிக்க ஆள் இல்லை, என்ன விசாரிக்க ஆள் இல்லை. வாழ்வதோடு செத்து போனா நல்லா இருக்கும், இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்துல போனா நலமா இருக்கும் என்று கதறுகிற கூட்டங்கள் ஏறாலோ, அழுகிற கூட்டங்கள் ஏழாலோ. ஆனா வேதம் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல துக்கம் கவலை இருந்தாலோ, ஆனா பரலோகத்துல கவலை இல்லை, துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில நீங்க போகிற ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம், பிள்ளைகளை குறித்து, வீடை குறித்து, ஊழியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எந்த துக்கமா இருந்தாலும் இந்த உபவாச ஜெபம் உலக கவலையிலிருந்து உங்களை காக்கக்கூடியதா, விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம்,
பக்தன் தாவீது கூட சொல்லும்போது சொல்ற 119 சங்கீதம் 97 சொல்றாரு, ஆண்டவரே என் துக்கத்திலே நான் முழுகி போகாதபடி வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு துக்கம் இருக்குது, ஆனா சொல்றாரு இந்த துக்கத்திலே இருந்தால்படி வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். எனவே உலகத்துல துக்கங்களும் கவலைகளும் இருக்கிறது அன்பானவர்களே. ஜனங்க அழுகிறார்கள், கதக காரணம் என்ன? உலகத்துல இருக்கிற. ஆனா உபவாசம் இருக்கும் போதோ 1000 துக்கம் போராட்டம் கவலை இருந்தாலோ இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. வேதத்துல எத்தனையோ பேருடைய துக்கத்தை தேவன் மாற்றினா உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். விசுவாசிங்க. நம்பர் 3, முதலாவது நான் சொன்னேன் இந்த உலகம் என்று சொன்னால் பாவம். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் துக்கம். மூன்றாவது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16:33 சொல்லுகிறது, உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழக்கூடிய உலகம் அன்பானவர்களே, அது என்னன்னா பாடு நிறைஞ்ச உலகம். we have in this world full of tribulation, suffering. பல பாடுகளோ உபத்திரங்களோ வேதனைகளோ இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவன் நமக்கு ஜெயம் கொடுக்க அந்த உபவாச ஜெபம் வல்லமையா இருக்கிறது. சிலர் யோசிப்பாங்க, சிலர் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் இந்த உலகத்துல எனக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, போராட்டமே இல்லாம நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, நான் ஜோக்கரா சொல்லுவேன் சில நேரத்துல, என்னமா அப்படி எதுவே இல்லை, போராட்டம் பாடே இல்லைன்னா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீங்க பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள். ஹல்லேலூயா. உலகத்துல பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். ஆனா தேவன் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இந்த உபவாச ஜெபம் உலக போராட்டத்தை ஜெயிக்க பலனையோ வல்லமையோ சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலக காரியத்தில் அதிகமா ஈடுபடாதீர்கள், உபவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்துல பாருங்க, நல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷனை பத்தி 2 தீமோத்தேயு 4:10 சொல்றா, தேமா என்ற பவுலோடு கூட ஊழியம் செய்தவன், பவுலோடு கூட இசைந்திருந்தவன், பவுலோடு கூட வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தேமா சில நாட்கள் ஆன உடனே உலகத்தின் காரியத்தை ஆசைகளை நம்பி அவன் என்னை விட்டு போய்விட்டான் என்று வேதனையாய் போல் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. காரணம் உலகம் இன்னைக்கு இழுக்கிறதுன்னு சொல்லுங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறா, உபவாசத்தோட கர்த்தருடைய சமூகத்துல ஜெபி மகளே. ஆனா உலகமா உபவாசனமான போதோ உபவாச ஜெபம் நமக்கு உலகத்தை ஜெயிக்க கூடியதா இருக்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 17:16 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் இந்த உலகத்துல இருந்தாலோ இந்த உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க நினைக்க பாஸ்டர் நம்ம உலகத்துல, ஆனா உலகத்துக்குரிய சம்பந்தம் நமக்குள்ள இருக்க கூடாது, உலகத்துல இருக்கிற காரியங்கள் நமக்குள்ள இருக்க, உலகத்துல இருக்கிற ஐக்கியம் நமக்குள்ள இருக்க கூடாது. எனவே இயேசு உலகத்தை ஜெயித்தா, பிசாசை காட்டின சகல ராஜ்யங்களையும் இயேசு ஜெயித்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த உபவாச ஜெபம் உலகத்தை ஜெயிக்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல உலக கவலையில பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்றவங்க மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பாவத்துல உலகத்துல பாவத்துல முழுகி போயிருக்கிற தம்பி தங்காச்சிகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராக. எல்லா கட்டுக்களும் உடைத்து போடுவீராக. உலகத்துல பாடுகளோடு கூட வேதனையோடு கூட உபத்திரங்களோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. பாடுகள் உபத்திரம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல ஆண்டவரே. உலகத்தை நீ ஜெயித்ததை போலவே நாங்களும் உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அதிக நாட்கள் உபவாசத்துல தரித்திருக்க தேவனே, எங்க சரீரங்களை பலப்படுத்துவீராக. வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இதை கேட்ட பார்த்த யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் நமக்கு நேராக நான் வந்திருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். உபவாச ஜெபம், the power of the fasting, it will help us to overcome all the worldly things. ஆமென். உலக காரியத்தை ஜெயிக்க இந்த
இந்த உபவாசம் நமக்கு பிரோஜனமா இருக்கும். எனவே வாழ்நாட்களிலே முடிஞ்ச அளவுக்கு தேவ சமூகத்துல உபவாசமா இருங்க. தேவன் பலப்படுத்துவார். இந்த செய்தியானது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு சொன்னால் நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. God bless you all. God bless you all.